கண்டுகளுக்கு பஞ்சமே இல்லை. 2 வாரமாக பார்த்தீங்கன்னா கண்டு வந்து குமியுதுங்க. வளர்க்க முடியாமல் இந்த ஈரடி நேரத்தில் என்னத்தை வளர்த்தோம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் இப்போ கிடக்க கிறங்கி போயிருங்க மழை தண்ணியில் கிடக்க. அந்த மழை தண்ணி நேரத்தில் உண்ணி பிடிக்கும், அது கொசுக்கடி இது எல்லாம் தாங்கி வெளியேறணும். அது ஒரு சிக்கல். அதனால தான் பூரா கொடுத்துட்றாங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு பேர் சகதியில் தான் கிடக்க வருங்க மாடுங்க பாவம். கட்ட இடம் இல்லை பாவம். அவங்களும் என்ன மண் அடிச்சுமே இதுனாலும் வந்துடுது. ஏன்னா சாணி இது வந்து போட அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உழப்பி அப்படியே இதாகுதில்ல. அதனால தான் அந்த சகதி வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த அங்கிட்ட ஒரு பஸ்ஸு சூப்பர் பஸ்ஸு வேறு வருங்க. இந்த மாடு நல்ல மாடு தான். அங்கிட்ட ஜாதி பஸ்ஸு அதுவுமே கருமரம் நல்லாயிருக்கு. செம்புத்து மரம் நல்லா கண்டுபிடி பாலை குடிக்குது. நல்ல மாடுமே பெருவட்டான மாடு. அப்புறம் இந்த காளை மாடு கிடக்கு பாருங்க. கிராஸ் சைட்டாக எல்லாமே கிடக்கு. அதெல்லாம் மாடு கொஞ்சம் வடன்னு கிடக்கு மாடு. இதெல்லாம் பார்த்து எடுக்கலாம். சின்ன மாடு இதெல்லாம் பார்த்து எடுத்தோம்னா சரியாக வரும். கண்டுலாம் கொம்பே காணாம பாருங்க. அந்த கண்டுக்கு இது பாவங்க பாருங்க. மடு நோய் இந்த ஜாதி மாடுகளில் இவ்வளோ பைகாம்பில் இருந்தாலே நல்லா பைகாம்பாக நல்லா இருக்கு பாருங்க. அந்த மாடுகளுக்கு பூராமே இந்த மடு நோய் பிரச்சனை பாவம் வருது. நல்லா வளர்ப்பாங்க, வளர்த்து நல்லபடியாக ஒரு கஷ்டங்க இதெல்லாம் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மடு நோய் வந்து நிறைய பேர் இதில் இதாகிருக்கும். மாடுகளை பொறுத்தளவில் இந்த மாதிரி நல்லா பைகாம்பு இருக்க மாடு போய் இந்த பிரச்சனை வருது பாவம். நல்லா வீக்கம். பெரும்பெரு மாடுகள்லாம் அப்படி தான் போயிடுது, வெட்டியாக போயிடுது. ஆனால் அதெல்லாம் கொள்ள காசு கொடுத்து வாங்குவாங்க இந்த மாதிரி மாடுகளை. சரண்டை 80 1ன்னு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் காம்பு போச்சுன்னா என்ன ஆகும்? மாடு வீக்கம் வந்து பாலும் கறக்காமல் ஒன்றும் கறக்காமல் வைத்தியம், அதுக்கு மேலே வைத்திய செலவு அதிகமாகும். ஓரளவுக்கு இந்த கிராஸ் மாடு அளவான பையில் கறந்து 10 லிட்டரு 9 லிட்டரு 10 லிட்டரு கறக்கிற மாடுக்கு அது பாட்டு கறந்துக்கிட்டு கிடக்குங்க. இந்த அதிகம் ஆச்சுனாலே 8 10ன்னு கறந்தாலே அது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி.